ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே கஷ்டமான வேலையான பாத்திரம் விளக்குறதை எப்படி ஈஸியாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்கான பாத்திரமாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கும் போது அதில் நல்லா ஊறிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பாத்திரம் விளக்குறதுக்கு. அப்புறம் நம்ம கை வலிக்காமல் பாத்திரம் விளக்குறதுக்கு இப்போ ஆன்லைனில் நிறைய திங்ஸ் நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி க்ளவுஸு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய க்ளவுஸ் ஸ்க்ரப்பரோடையே கிடைக்கிது, ஸ்க்ரப்பர் இல்லாமல் கிடைக்கிது. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் நம்ம வாங்கிட்டு இது பண்ணும்போது குளிர்காலத்துலேயும் நம்ம ஈஸியாக பாத்திரம் விளக்கிடலாம். இது ரெண்டாவே வருது. அப்புறமா இந்த மாதிரி ஸ்டாண்டு கிடைக்கிது. இந்த மாதிரி ஸ்டாண்டை நம்ம சும்மாவே கீழே வச்சோன்னா அதில் தண்ணி வடிஞ்சு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணியாயிரும். இந்த மாதிரி நம்ம கீழே ஒரு மேட்டு அதெல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு தண்ணி வடியாது, நல்லா ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஊறின பாத்திரத்தை நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் ரொம்ப அழுக்காக இருக்கிற பாத்திரத்தை விளக்குறேன். இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைனா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. இது நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. மீதி எல்லா பாத்திரத்துக்கும் நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் யூஸ் பண்ணும் போது அதில் ஸ்க்ராச்சஸ் வர மாட்டேங்குது, அழுக்கு டக்குன்னு போயிடுது. இந்த மாதிரி குக்கர் எல்லாத்தையுமே நம்ம கேஸ்கட்டை எடுத்துகிட்டு வெயிட் எடுத்துகிட்டு நம்ம விளக்கும் போது அது நல்லா க்ளீனாக இருக்கும், நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம சமைக்கிறத விட பாத்திரம் கழுவுறது தான் நமக்கு ரொம்பவே கஷ்டமான வேலையாக இருக்குது. அதையும் ஆனால் நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஈஸி மெத்தட்ஸை யூஸ் பண்ணால் நம்ம கை வலிக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா பாத்திரம் விளக்குறதுங்கிறது ரொம்பவே டைம் எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உள்ள ஒரு டேப் கனெக்டர் மாட்டிக்கும் போது நமக்கு டக்குன்னு பாத்திரத்தை கழுவ முடியும். அது ஸ்ப்ரே பண்ணுறதுனால இது மார்க்கெட்டில் 20 ரூபாலேருந்தே உங்களுக்கு கிடைக்குது. இது பிளாஸ்டிக்கில் வருது. இதே போல் ஆன்லைனில் சிலிக்கானில், ஸ்டீலில் எல்லாத்துலேயுமே நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி ஒன்று வாங்கி நம்ம பைப்புக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்கலாம். இப்போ பாத்திரத்தை கழுவி வைக்கும் போதுமே நம்ம இந்த மாதிரி பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம், ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சு அப்படியே அடக்கிற போது அது நல்லா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவும் போதே கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்து நம்ம கழுவி கவுத்திட்டோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து நம்ம செல்ஃபில் வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். செல்ஃப் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் பாத்திரங்களை காய வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படும். அப்புறம் கேபினெட் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேன். நம்மளே வேலை பார்க்கும் போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் அப்ளை பண்ணும் போது நம்ம டென்ஷன் இல்லாமல் வேலை பார்த்துக்கலாம். இந்த ஒரு பேஸ்கெட்டில் நம்ம எல்லா பாத்திரத்தையுமே கழுவி முடித்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டோன்னா அந்த ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அதில் ட்ரிப் ட்ரே மாதிரி நமக்கு எல்லாத்தையுமே அதில் தண்ணி எல்லாமே இறங்கிரும். நமக்கு பாத்திரங்கள் எல்லாமே காஞ்சி இருக்கும். இந்த டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி வைக்கும் போதுமே டிஃபன் பாக்ஸ் பக்கத்துலேயே அந்த மூடியை நம்ம வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தலைகீழாக வைக்காமல் விட்டுட்டோன்னா அதில் தண்ணி நிற்கும். அந்த மாதிரி இருக்கிற பாத்திரங்களை மட்டும் கொஞ்சம் நேரம் கவுத்தி போட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அப்போனா தான் நம்ம கேபினெட்டில் வைக்கும் போது கேபினெட் ஒன்றும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி செட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதே போல் நீங்களும் செட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பைப்பு எப்படி எல்லா பைப்லேயும் செட் ஆகாது, இந்த பைப் செட் பண்ணுறதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த ஸ்க்ரப்பரை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை வந்து பிரித்து எடுத்துட்டு ஒரு 2 ஸ்க்ரப்பர், ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 ஸ்க்ரப்பர், அந்த மாதிரி உள்ள எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் விளக்கும் போது நம்ம ஸ்பீடாக பெரிய பாத்திரத்தையும் ஸ்பீடாக விளக்க முடியுது. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே அப்படி லைட்டாக எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்க்ரப்பரை உள்ளே போட்டாச்சுன்னா அந்த ஸ்க்ரப்பர் வந்து கொஞ்சம் பெருசாகிரும் நமக்கு. அப்போ அது நம்ம விளக்கும் போது நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம பெரிய பாத்திரத்தையும் ஈஸியாக விளக்க முடியுது. அதே போல் கையும் நமக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது கைக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த 3 டிப்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் நம்ம பாத்திரத்தை ஈஸியாக விளக்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.